நான் வேலாயுதம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது காரமடைன்னு ஒரு ஸ்டேஷனில் படப்பிடிப்பு, ரயில்வே ஸ்டேஷனில். இன்றைக்கி அவரை வச்சு அந்த எடுக்க முடியாது, அன்னைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடம் விட்டு, ஏன்னா இப்போ தொடர்வண்டி நிலையத்தில் எடுத்துகிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடம் விட்டு வந்த பெண்கள் ஓடி வருதுங்க விஜயண்ணான்ட்டு. நான் சும்மா நடுவில் சீன் போயிட்டுருக்கு, கேமராக்குள்ள வந்து தடுத்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன் உங்களை நோக்கி எந்த பெண்களும் வரமாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் பாலியல் வழக்கில் கைது பண்ண வேண்டிய நபர்கள், எப்படி வருவாங்க பெண்கள்? சரி, நானும் யோசிச்சுட்டு இவர்கள் பாலியல் குற்றவாளி அதனால இவருக்கு மேல உழுவல, விஜய் பாலியல் குற்றவாளி இல்ல அதனால மேல விழுவாங்க. ஏன் உன் மேல யாரும் உழுவல? நீ தான் பெரிய புடுங்கி சீமானுக்கு நான் தான் என்ன பண்ணுறியா சாமா, ஒன்னும் மயிருக்கு உன் மேல உழுவல. அப்ப நீனும் பாலியல் குற்றவாளியா? நான் ஒரு தங்கைங்க, அந்த தங்கை என்னோட தங்கை வந்து நான் கோயிலுக்கு கூட்டு போறேன், தங்கை மாறி அப்புறம் மாறி தங்கைங்கிற தங்கை மாறிங்கிற இது மாதிரி கோயிலுக்கு கூட்டு போறேன், என்ன வச்சு தப்பா எழுதுறாங்கன்னு. நீ பாவாடையை போட்ட கதையே பெரிய கதைடா, ஆட்டையை போட்ட கதை, அது தெரியுமா தெரியாதா? தம்பியெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, கருத்து ரீதியாக மோதுங்க இது வேணாலும், ஆனால் நான் வாயை திறந்தால் சீமான் பல விஜயலட்சுமியோட மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். இதுல வந்து மிரட்டுறாராம், ஏய் தம்பிகளா, நான் வாய் திறந்தா பல விஜயலட்சுமி உடனே பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்து உங்க அப்பன் உங்க அம்மாக்கு தான் நீ பிறந்தனா, நல்ல ஆன்மா இருந்தா சொல்றா, இவ்வளவு பேசுனீல நான் வேணான்னு போறேன்னு, இனம் மயிர் வேணான்னு போறது நீ சொல்றா. இந்த விஜயலட்சுமி சமாளிச்சு தெரிஞ்சுக்கு பல விஜயலட்சுமி சமாளிக்க தெரியாம இருக்குமா? நீ சொல்றா மயிறு, சொல்றா பெரிய ஆள் மயிரா நீனு, சொல்றா என்ன மயிறு பெரிய மயிறு, மூஞ்சியும் முகர கட்டையும். அதாவது அவருடைய விடயம் வெளியே தெரிஞ்சனால நீ பேசுற, வெளியே தெரியாத உன்னுடைய விடயங்கள்லாம் இருக்குல்ல, நீ வந்து பலாத்காரம் செஞ்சதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்ல, அப்ப நம்ம அதெல்லாம் பத்தி பேசினா என்ன ஆகும்? வேணாம். நீ உன்னோட அதாவது அவனோட பின்புறம் வெளியே தெரியாத வரைக்கும் உத்தமன்டா, சரியா? இல்ல அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியும். நீ உதவி வேலையா செஞ்சதை அடிச்சு விட்டுக்கிட்டு சில வேலையை செஞ்சுட்டு இருக்க. நீ நேரடியாக போற, எங்க விஜய்கிட்ட தாவ போற, இங்க வேல்முருகனுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு.